Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இதுவரைக்கும் சேமிப்பு அப்படின்னு எதையுமே செய்யல. என் கையில் எந்த பணமும் இல்லை. வாங்குகிற சம்பளத்தை அப்படியே செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இல்லை, என்னோடய வருமானம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் என்னோடய சேமிப்பை எப்படி தொடங்குறதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த விஷயங்கள் இருந்து உங்கள் சேமிப்பை உருவாக்கலாம் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு சின்ன பழக்கத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். அந்த பழக்கம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது என்னென்னா, நீங்கள் சம்பளம் வாங்கினதும் என்ன தான் சம்பளம் குறைவாக இருந்தாலும் இல்லை செலவுகள் நிறைய இருந்தாலும் ஒரு சின்ன தொகையை சேமிப்பாக எடுத்து வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்களால் 10%, 20% அப்படின்னு எடுத்து வைக்க முடியலனாலும் கண்டிப்பாக மினிமம் 1%ஆவது எடுத்து வைக்கணும். உங்கள் சேலரி 10,000 ரூபாய் அப்படின்னா அட்லீஸ்ட் அதிலிருந்து 1%, அதாவது 100 ரூபாய் எடுத்து வைக்கிறதுல எந்த சிரமமும் இருக்காது. இந்த 100 ரூபாய் தான் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகுது. இதுதான் எதிர்காலத்தில் 1000, 10,000, லட்சமாக மாறப்போகுது. அதனால் உங்கள் சேமிப்பை ஜீரோவில் இருந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யும்போது மட்டும்தான் அதோட பலன் முழுசாக நமக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் சேமிப்பை 2 மாதம் 4 மாதம்னு செஞ்சுட்டு விட்டுடக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். சேமிக்கிற பணம் குறைவு அப்படிங்கிறதுனால அது உங்கள் டெய்லி செலவுகளை பெருசாக பாதிக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சேமிப்பை தொடர்ந்து செய்யணும். போக போக உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சேமிப்பை அதிகமாக்குங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் சேமிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சின்ன கடனோ பெரிய கடனோ எதாக இருந்தாலும் ஒரு பக்கம் கடனுக்கு வட்டி ஏறிக்கிட்டே போக இன்னொரு பக்கம் சேமிக்கிறதுல பலன் கம்மி தான். அப்படியே சேமித்தாலும் அதை ஃபஸ்ட்டு கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கடன் இல்லாத லைஃப்பை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். 4வது விஷயம், உங்கள் வீட்டில் உண்டியல் சேமிப்பு முறையை கண்டிப்பாக செய்யணும். ஆரம்ப காலங்களில் சேமிப்பு தொடங்கினதே இங்கேருந்து தான். நம்ம டெய்லி பண்ணுற செலவுகள்லேருந்து கிடைக்கிற சில்லறைங்க, அப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்ட கிடைக்கிற சில்லறை காசுகளையும் உண்டியலில் போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க. இந்த சிறு துளி பெருவெள்ளமாக ஒரு நாளைக்கு மாறும். 5வது விஷயம், ஏதாவது ஒரு மணி சேலஞ்சை எடுத்து செய்யுங்க. உதாரணத்துக்கு வாரம் வாரம் உண்டியலில் 10 ரூபாய், 20, 50, 100 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாயை எடுத்துகிட்டு அதை சேமிக்கிற மாதிரி செய்யுங்க. நம்ம சேனலில் கூட 2 ரூபாய் சேமிப்பு திட்டம் போட்டிருக்கோம். அதை கூட செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டார்கெட்டை எடுத்து செய்யுங்க. அப்போ தான் சேமிப்பு பழக்கம் தொடர்ந்து வரும். அடுத்து, உங்கள் வீடுகளில் பழைய நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ், உடைஞ்ச பிளாஸ்டிக் திங்ஸ் இல்லை யூஸ் பண்ணாத நிறைய பொருட்களை டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணி கூட அதற்கு கிடைக்கிற பணத்தை சேமிக்கலாம். அடுத்து, சில வீடுகளில் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரப்போ பசங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. பண்டிகை டைமில் பிறந்தநாள் நாட்கள் எல்லாம் பணம் கொடுப்பாங்க. அதையும் உங்கள் சேமிப்பாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எப்போல்லாம் உங்கள் மாத சம்பளத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக பணம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு வருஷத்தில் உங்களால் நிறையவே சேமிக்க முடியும். இந்த மாதிரி உங்கள் வீடுகளில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கவனிச்சிங்கனாலேயே உங்களாலையும் சேமிக்க முடியும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இந்த சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்குறப்ப தான் சேமிப்போட அருமை உங்களுக்கு புரியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது உங்கள் சேமிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து தொடருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.